ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஎன் ஜாப் இன்ஃபார்மர். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆதார் கார்டு அப்டேட்ஸ் அதை பற்றி தான் நம்ம இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேஜுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் முக்கியமாக சப்ஸ்கிரைபை பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது மத்திய அரசு தற்போது அனைத்து நலத்திட்ட உதவிகள் மற்றும் அனைத்து சேவைகளுக்கும், முக்கியமாக படிக்கும் மாணவர்களுக்கும் அரசாங்க வேலைக்கு ஆட்களை எடுப்பதற்கும் ஆதார் நம்பரை மையமாக வைத்துத்தான் சேவைகளை மக்களுக்கு வழங்குறாங்க. நம்ம தமிழ்நாடு அரசு கூட இந்த ஆதார் நம்பரை வைத்து தான் பலவிதமான இலவச திட்டங்களை நமக்கு கொடுக்கறாங்க. அது நல்லாவே உங்களுக்கும் தெரியும். எந்த ஒரு அரசு சம்பந்தப்பட்ட முக்கிய ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்கள் தேவைக்கும், அதே போல முக்கியமாக தொழில் செய்பவர்களுக்கும் நமது பேங்க் அக்கவுண்ட்ஸ் டிரான்சாக்ஷன் பயன்பாடுகளுக்கும் ஆதார் நம்பர் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. நம்ம கிட்ட இருக்கிற இந்த முக்கியமான ஆதார் கார்டை நாம எப்பொழுதும் அப்டேட்ஸாக வைத்திருப்பதற்காகத்தான் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இலவசமாக எந்த ஒரு ஃபீஸும் வாங்காம நம்மளே ஆதார் வெப்சைட்ல போயிட்டு அப்டேட்ஸ் பண்ண முடியும். இதற்கு 3-4 முறை டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி டேட் செப்டம்பர் 14 வரை டைம் கொடுத்து இருக்காங்க. இப்போ நமக்கு ஜென்ரலாக சில கேள்விகள் கேட்க தோணும். அது என்ன கேள்விகள், அதற்கு என்ன பதில்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம பேஜுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற இந்த சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவாக அமையும். வாங்க, கேள்வி என்னன்னு நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி, ஆதார் கார்டை ஏன் புதுப்பிக்க வேண்டும்? என்ன தகவலை ஆதார் கார்டில் புதுப்பிக்க முடியும்? 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆதார் கார்டை புதுப்பிக்க வேண்டுமா? இலவசமாக ஆன்லைனில் ஆதார் கார்டை எவ்வாறு புதுப்பிப்பது? இது போன்ற கேள்விகளுக்கு நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். வாங்க. நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். வாங்க, முதல் கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். ஆதார் அட்டையை ஏன் புதுப்பிக்க வேண்டும்? ஆதார் அட்டை நமது அடையாளத்தின் முக்கிய ஆவணம் மற்றும் பல அரசாங்க திட்டங்கள் மற்றும் சேவைகளை பெற இது பயன்படுகிறது. உதையின்படி ஒவ்வொரு நபரும் தனது ஆதார் அட்டை தகவலை 10 ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிக்க வேண்டும். இதனால் அவரது முகவரி மற்றும் பிற தகவல்கள் சரியாக இருக்கும் மற்றும் எந்த ஒரு அரசாங்க திட்டத்தையும் பயன்படுத்திக் கொள்வதில் அவர் எந்த சிக்கலையும் சந்திக்க கூடாது. இரண்டாவது, என்ன தகவலை புதுப்பிக்க முடியும்? உங்கள் ஆதார் அட்டையில் உள்ள முகவரி தகவலை நீங்கள் முழுமையாக ஆன்லைன் போர்ட்டலில் புதுப்பிக்கலாம். அதற்கு அடையாளச் சான்று, முகவரி சான்று போன்ற ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளில் உங்கள் முகவரி புதுப்பிக்கப்படவில்லை என்றால் இந்த செயல்முறைக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது. இருப்பினும் பெயர், மொபைல் எண், புகைப்படம் போன்ற பிற விவரங்களை புதுப்பிக்க நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட உதய மையத்திற்கு செல்ல வேண்டும். மூன்றாவது, 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆதார் அட்டையை புதுப்பிக்க வேண்டுமா? உதை பரிந்துரையின்படி ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் ஆதார் அட்டை தகவலை புதுப்பிக்க வேண்டியது அவசியம். இதனால் முகவரி மற்றும் பிற ஆவணங்களுக்கு சரிபார்க்க முடியும். எந்த ஒரு அரசாங்க திட்டத்தையும் பயன்படுத்தி கொள்ளும் போது நீங்கள் எந்த சிக்கலையும் சந்திக்காமல் இருப்பதை இது உறுதி செய்கிறது. இலவசமாக ஆதார் அட்டையை புதுப்பிப்பது எப்படி, நம்ம கடைசி நாள் எப்படின்னு பார்ப்போம். செப்டம்பர் 14, 2024 பிறகு உங்கள் ஆதார் அட்டை தகவலை இலவசமாக புதுப்பிக்கும் வாய்ப்பு முடிகிறது. உங்கள் ஆதார் தகவலை முழுமையாக இல்லை என்றால் விரைவில் அதை முடிக்கவும். இந்த செயல்முறை உங்கள் தகவலை புதுப்பித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் அரசாங்க திட்டங்களை பயன்படுத்திக் கொள்வதையும் எளிதாக்குகிறது. ஆன்லைனில் ஆதாரை எவ்வாறு புதுப்பிப்பது நம்ம பார்க்கலாம். பாருங்க, uday.gov.in தான் ஸ்டெப் 1. நீங்கள் டைப் பண்ணினா உங்களுக்கு ஏற்ற லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 2ல ஸ்டெப் 3 பாருங்க, கிளிக் மை ஆதார் பண்ணிங்கன்னா அதில் டாக்குமெண்ட் அப்டேட் இருக்கும். ஸ்டெப் 4ல அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு சப்மிட் கொடுங்க. கிளிக் டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட் பாருங்க, அதிலே போட்டிருக்கணும் 14th செப்டம்பர்னு. இதில் உங்கள் ஆதார் நம்பர் என்ட்ரி கொடுத்துட்டு ஓடிபி வரும், அந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்கள் ஆதாரை புதுப்பித்து கொள்ள முடியும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் ஆதார் கார்டையும் அப்டேட்ஸ் பண்ணிடுங்க இலவசமாக. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றிய செய்திகளை முழுமையாக தெரிஞ்சிக்க நம்ம டிஎன் ஜாப் இன்ஃபார்மர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
உங்க நண்பர்கள் மற்றும் உங்க உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, பயனுள்ளதா இருக்கட்டும். நன்றி, வணக்கம். மறக்காம இந்த பேஜுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.